ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 140 டேஸ் ஸ்டடி சேலஞ்சில் டே 1ல் நீங்கள் என்னென்ன லெசன்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டே 1ல் தமிழ், ஜிகே, மேக்ஸ் எல்லாமே நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ், ஜிகே, மேக்ஸ் இது எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா 140 டேஸ் நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு பிளான் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் என்னுடைய பிளானை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் எப்படி படிக்கிறேன், என்னென்ன லெசன் படிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த ஸ்டடி ஓகேவாக இருந்தால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டே 1க்கு நீங்கள் என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, நான் டே 1ல் படித்தது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிறிஸ்டோஃபா அகாடமியில் இலக்கண பகுதி ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே நம்ம இலக்கண பகுதியை புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி பார்த்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீடியோ தான் அது. ஸோ அதை நான் பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட்டாக போட்டு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட முடியலை அப்படின்னா நீங்கள் நோட்ஸாக கூட எடுத்து வச்சு படிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு அதை வச்சு நான் வீடியோ பார்த்து நான் இதை படிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ எனக்கும் இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி அவங்க நடத்தக்கூடிய அந்த மெத்தடும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்காதவங்க பார்த்து நீங்களும் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் படிக்கணும். நான் டே 1ல் என்னென்ன லெசன் படித்தேன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ டே 1 நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கிறிஸ்டோஃபா அகாடமி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வீடியோ 1 அந்த டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் டெஸ்ட் 1க்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 6th நியூ புக்கில் உள்ள ஆங்கில சொல், அப்புறம் அகர வரிசைப்படி சொற்களை செய்தல், திருக்குறளில் பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை இந்த அதிகாரம். ஸோ இதை 3ஐயும் படித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டெஸ்ட்டு அது ஃப்ரீ டெஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டே அட்டன் பண்ணுங்கள். யாரும் பே பண்ணி எந்த ஒரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ண வேண்டாம். அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸில் பார்த்திங்கன்னா 500 சம்ஸ். ஸோ மேக்ஸில் பார்த்திங்கன்னா 500 சம் சீரீஸில் பார்ட் 1லேருந்து ஒரு 3 வீடியோஸ் கூட பார்க்கலாம். முடிஞ்சால் நீங்கள் ஒரு 2 வீடியோஸ் உங்களுடைய டைமை பொறுத்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரீசனிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 5 சம் பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் ஜிகேயில் 6th ஸ்டாண்டர்டில் தேசிய சின்னங்கள். ஸோ இது 73 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கற்பது ஐஏஎஸ் அகாடமி இருக்கு இல்லையா, ஸோ அதில் அவங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே தேசிய சின்னங்கள் 6th ஸ்டாண்டர்டில் உள்ளது தான். ஸோ அதை படிச்சுட்டு அவங்களது பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் 73 கொஷின் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டு ப்ளஸ் வீடியோ கிளாஸில் அவங்க ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ டே 1ஓட டார்கெட் இது தான். ஸோ இது எல்லாத்தையுமே படிங்க, படிச்சுட்டு டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்னுடைய டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் உங்களுடைய டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.